நாங்கள் 8 ஆசனங்களை தமிழரசு கட்சி பெற்றிருக்கிறது வடக்கு கிழக்கில் முழுமையாக. உண்மையாக சென்ற முறை கூட்டமைப்பாக இருந்தபொழுது தமிழரசு கட்சி 6 ஆசனங்களை பெற்றிருந்தது. இப்பொழுது தனித்து போட்டியிட்டு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே 8 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. மட்டக்களப்பு மக்களுடைய வேட்பாளர்களுடைய பெருமுயற்சி கட்சி சார்ந்து அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். உரிமை சார்ந்த எல்லா விடயங்களையும் தொடர்ந்து எங்களுடைய கட்சி செயல்படும். எங்களுக்கு வாக்களித்த அத்தனை மக்களுக்கும் வடக்கு கிழக்கு இருக்கிற அத்தனை மக்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தேசிய பட்டியல் தொடர்பாக இன்னும் ஒரு முடிவுக்கு வரையில்லை. கருத்து பரிமாற்றம் அநேகமாக நாளை அல்லது நாளை மறுதினம் கட்சியினுடைய அரசியல் குழு கூடி முடிவுக்கு வரும். அநேகமாக 21ஆம் தேதி பாராளுமன்றம் கூடுகிற பொழுது எங்களுடைய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஒரு முடிவை நாங்கள் எடுப்போம் என்று தான் நான் நினைக்கிறேன். காலதாமதம் செய்கிற எண்ணம் கடைசி வரையும் கிடையாது. இதேவேளை ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தொடர்பில் இதன்போது ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினர். சுமந்திரன் தோல்வி தமிழரசு கட்சிக்கு ஒரு பின்னடைவாக அமையும். எப்படி என்றால், ஒருவேளை இப்போ அரசியல் அமைப்பு விடயங்கள் மாற்றம் கட்டாயம் நான் நினைக்கிறேன் என்பிபி செய்ய போகுது. 3-2 அப்படியான ஒரு சூழ்நிலையில் சட்டப்புலமையோடு சில விடயங்களை அணுகக்கூடியவராக எங்களோட கட்சிக்குள்ளே சுமந்திரன் தான் நாங்கள் தகமை சார்ந்த ஒருவர். அது அவர் இல்லாமல் இருப்பது ஒரு வழி எங்கள் பாதிப்பாக இருக்கலாம். எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றாக ஒரு முனைப்போடு கட்சி என்ற வகையிலே கட்சியின் ஒற்றுமையை கருதி செயல்பட வேண்டும் என்று வென்ற வேட்பாளர்களையும் அதுக்கு வெல்லாத வேட்பாளர்களையும் ஆதரவு தந்த எல்லோரையும் மிக பணிவாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.